மாதங்கள். இந்த சூரியன் தாங்க ஒவ்வொரு மாற்றத்தையும் நிகழ்த்துவார்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பிறருக்கு இவங்களால ஒரு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு தன்மையும் ஆதிக்க நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ சூரியனோட தன்மைனா என்ன? சூரியன் மேசத்தில் உச்சம், அதாவது சிம்மத்தில் ஆட்சி. ஆட்சிங்கிற இடம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு காலதேவனுக்கு 5ஆம் இடம். ஆட்சி என்றாவே இவங்க ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும், அதே மாதிரி சூரியனுக்கு வளர்வரை தேய்வரைலாம் கிடையாதுங்க. சூரியனுக்கு முன்னாடி இருக்கிற கிரகம் பலப்பெற்ற கிரகம். ஜாதகப்படிங்க ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் சூரியனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகம் ஒளி வீசுங்கள். அந்த கிரகம் பலம் பெறும். அவங்களோட தசாகாலங்களில் சிறப்பாக இருக்கும். சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற கிரகம் மறைந்திருந்து வேலை பார்க்கும். அப்படின்னா ராகு கேதுக்கெல்லாம் சூரியனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கர கிரகங்களாக சொல்லக்கூடிய தன்மையில் ஒன்று. அப்போ சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னோட பல